mind. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. 2025 சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கோவை கொண்டாட்டம் வாட்டர் தீம் பார்க் தாங்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 2024 வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். 2025 என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துலையும் ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோவை கொண்டாட்டம் எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காந்திபுரத்துலேயே வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. டுவர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈசா யோகா மையம், கோவை குற்றாலம், வெள்ளிங்கிரி பூண்டி, ஸோ இந்த வழியாக போகிற வழி தான் வந்து நம்மளுக்கு கோவை குற்றாலம் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்துக்கலாம். ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்லேயே வந்து நம்ம கோவை கொண்டாடம் வாட்டர் தீம் பார்க் வந்து அமைஞ்சிருக்குங்க. லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2025 ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்ஸை வந்து வேறு லெவலில் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வேறு வந்திருக்காங்க உள்ள. ஸோ அது பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே நின்றுருக்கு. நம்மளுக்கு 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வெளியே தாங்க. ஸோ நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போவோம். டிக்கெட் கவுண்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 4.4 ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க எல்லாருமே வந்து அடல்ட்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு 750 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பிலோ இருக்குங்க 2.6 to 4.4 பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 2.6 இருக்கிறவங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீங்க. அவுட் சைட் ஃபுட் அண்ட் பிவரேஜ் வந்து நாட் அலோடு. டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலைல 10:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்குங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் செக் பண்ணுறாங்க நம்ம ஏதாவது அவுட் சைட்லேருந்து ஃபுட்டு கொண்டு வந்துருக்கோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டிக்கெட் ஹெட் கவுண்ட் செக் பண்ணிட்டு நம்மளுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே ஒரு சின்ன கார்டனுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமிலி பார்க்கு தாங்க. நம்மளுக்கு வந்து தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம டைம்லாம் வந்து ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க இந்த ஏரியாவில். போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டர் தீம் பார்க் கவர் பண்ணி பக்கத்து ஸ்டேட்டும் நம்ம கவர் பண்ணோம். இருந்தாலும் என்னோடய ஃபேவரட் வாட்டர் தீம் பார்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அது கோவை கொண்டாடம் தான். ஏன்னா நான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்த ஒரு வாட்டர் தீம் பார்க்கு ஸ்கூலில் வந்து 5வது படிக்கும்போது 50 ரூபா கொடுத்து இந்த தீம் பார்க் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது சரி, ஃபேமிலியோட வரும்போது சரி வந்து பெருசாக நான் ரஷ்ஷே இங்கே பார்த்ததே இல்லைங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்து குளிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச வாட்டர் தீம் பார்க்காக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச வாட்டர் தீம் பார்க்கை இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். பெருசாக கூட்டம் இல்லை, பட் கிட்ஸ் கூட்டம் வந்து ஒரு 3 பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லாக் ரூமுக்கு போயிடலாங்க. இங்கே வருங்க கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்கங்க இந்த ஏஜ்லலாம். இந்த ஸ்கூல் டைமில் நம்ம எங்கே போனாலுமே வந்து நம்மளுக்கு அந்த லைன் அரேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக 2 பேர் ஜோடியாக நம்ம நிற்க வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் வந்து நம்ம கையை பிடிச்சி சுற்றிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது. இங்கே தான் வந்து லாக்கர் அவைலபிளாக இருக்குங்க. நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்து லாக்கர் அமைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சைடில் லாக்கர் அமைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபீஸ் வந்து லாக்கருக்கான ரெண்ட்டுங்க. 50 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு கடைசியில் போகும்போது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் கோவை கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய லாக்கருங்க. ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்களா? ஒரு பேக் வைக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. லாக்கர் ரூம்னா நம்ம திங்ஸ் வச்சுட்டோங்க. ஆக்சுவலாக லாக்கர் ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கள் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டாகவே. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம இப்போது கோவை கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னா கூட்டம் இல்லாதனால வந்து பெருசாக எல்லா ட்ரை கேம்ஸும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க கூட நம்ம அப்படியே ஜாலியாக எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிட்ஸுக்கானது மட்டும் தான் வந்து இப்போ ஓடிட்டுருக்குங்க. பெரியவங்களுக்கு வந்து பெருசாக ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கோவை கொண்டாட்டத்தில் 2025 அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காகவும் இருந்துச்சு. இப்போ உள்ளே வந்து ஒரு அப்டேட் பண்ணி விட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்கும், பே பண்ணி விளையாடுறது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் இங்கே சென்டரில் ஒரு சூப்பரான ஸ்லைட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்லைட்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். சம்மர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவை கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸை இப்போ கிட்ஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கோவை கொண்டாட்டத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரூப்பருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க.
சூப்பர் ட்ரூப் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஃபேமிலி ட்ரெயின் ரைடு அவைலபிளாக இருக்குங்க. ஃபேமிலி ட்ரெயின் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியா இருக்குங்க. இங்கே பிளேயிங் ஏரியாவுக்கு பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஜெயின் வீல் இருக்குங்க. ஜெயின் வீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டான்ஸுங்க. நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பைரேட் ஷிப்புங்க. நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சேரோ பிளேனுங்க. கோவை கிணற்றில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ட்ரை கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் ட்ரூப்பரு, அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரெயின், ஜெயிண்ட் வீலு, பைரேட் ஷிப்பு, பிரேக் டான்ஸு, அதுக்கப்புறம் இந்த சேரோ பிளேனுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேஷிங் காரு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போகலாங்க. நம்ம அப்படியே அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு பேக் சைடு வந்தால் தான் வந்து நம்மளுக்கு இங்கே டேஷிங் கார் இருக்குங்க. டேஷிங் காருக்கு பேக் சைடில் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ராக் கிளைம்பிங் ஏரியா இருக்குங்க. டேஷிங் காருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குங்க. இது ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸுக்கு தான். இன்சைடு வந்துட்டிங்க அப்படின்னாவே கிட்ஸுக்கான ட்ரை கேம்ஸ் ஏரியாங்க. இது கிட்ஸுக்கான ஃபஸ்ட் எய்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாம்பேட்டுங்க. நெக்ஸ்ட் ரைடு கேட்டர் பில்லருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான டாய் ரைட்ஸுங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மேரிகோ ரவுண்டுங்க. கோவை கிணற்றில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸு அண்ட் ஃபேமிலி கிட்ஸுக்கான ட்ரை கேம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. பட் சில கேம்ஸ் தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆட்கள் இருக்கிறனால சில கேம்ஸ் வந்து மினிமம் ஆட்கள் இல்லாதனால வந்து ரன்னிங்கில் இல்லை. நம்ம ஈவினிங் போகும்போது பார்ப்போம். அதெல்லாம் ஒர்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ணுறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ரைடுக்குள்ளே ஜம்ப் பண்ணலாங்க. இந்த டேக்கான ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸும் வேவ் பூலும் வந்து நம்மளுக்கு டைமிங் மற்ற எல்லாமே வந்து நம்ம ஆட்கள் இருக்கும்போது வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் பூலுங்க. எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி நீங்கள் தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க. கன்ஃபார்மாக ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரோடையோ வந்திருப்பீங்க. இப்போ தனியாக வந்திருக்கனால வந்து கூட்டம் இல்லாதனால ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்குது. அதாவது ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேட்டிருக்கோம். நம்ம இதை ஆன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு 4-5 பேராவது வந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜெயின் வீலில் போகலான்னு பார்த்தோம். அதுக்கும் 1-2 பேருக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பைரேட் ஷிப்புக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஈவினிங் டைம் தான் வந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. நம்மளுக்கு இப்போது ஸ்விம்மிங் பூலை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஏ ஜாலி 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 ஜாலி. தண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குங்க. நம்மளுக்கு இது பழகு தான் வந்து தண்ணி இருக்குங்க. பட் ரொம்ப கிளியராக இருக்குது, காட்டுற மாதிரி. இந்த ஸ்விம்மிங் பூலில் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 ஸ்லைடு இருக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபவுண்டன் தான். ஆக்சுவலாக வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குங்க. வாட்டர் கேம்ஸில் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க. அண்ட் அங்கே இருக்கிற ரைட்ஸும் வந்து ஃபேமிலிக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒன்றுனா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸ்பீடாக கொண்டு வந்து இறக்கி விடுவோம். விழுகும்போது நம்ம எப்படி விழுவோம் அப்படிங்கிற நமக்கே தெரியாதுங்க. இந்த சைடு நம்ம முடிச்சிட்டோங்க. இது வந்து பெண்டுலம் ரைடுங்க.
பில்டிங்கில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பேக் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ் பவுல் இருக்குது. பேக் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வேணுங்க மஸ்ட்டு. அதுவும் வந்து வெயிட் அப்படிங்கிறது கம்பல்சரி அவங்க சொல்கிற வெயிட் இருக்கணும். நம்ம இப்போது சிங்கிளாக வந்திருக்கனால இதில் அலோடு இல்லை. நம்ம வந்து இப்போது பேஸ் பவுலில் போகலாங்க. கோவை கொண்டாடத்தில் இருக்கக்கூடிய ஹை த்ரில் ரைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பவுல் தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செகண்ட் டைம் ஒரு டைம் போவாங்க. நம்ம ஃபிஷ் பவுலு, அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய பெண்டுலமே, பேஸ் பவுலு, அதுக்கப்புறம் அந்த ரைடு நம்ம அலோட் இல்லைங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோவைக்குள்ள இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம போகலாங்க. அடுத்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பூலுங்க. நம்மளுக்கு இந்த ஃபேமிலி பூலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்ஸ் இருக்குங்க. ஸோ 1 2 அதுக்கப்புறம் அங்கே 2 இருக்குது 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மஷ்ரூம் வாட்டர் ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 ஸ்லைட்ஸ் இருக்குங்க. சென்டரில் 1, அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டுங்க. வாங்க ஒன்று அப்படியே பார்ப்போம். நமக்கு அந்த ஸ்லைடு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடி இருக்கும் போல இருக்குங்க. இங்கே அப்படியே நம்ம உள்ள எண்டில் வர வர வந்து அப்படியே ஆள் அப்படிங்கிறது அதிகமாகுதுங்க. அதுக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 வரைக்கும் இருக்கும் போல இருக்குங்க. ஃபேமிலி ஸ்விம்மிங் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேவ் பூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸுங்க. வேவ் பூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது மல்டி லைனுங்க. நம்ம மேட்டில் போகிறது. பட் இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஒரு 2-3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் இங்கே ஒரு ரைடு இருக்குது, இங்கே ஒரு ரைடு இருக்குது. ஆக்சுவலாக பேர் வந்து நம்ம அண்ணா சொல்லுவாப்பில். இது என்ன ரைடு பேருனா? இந்த ரைடு பேர் என்னன்னா அராகிரி வெட்டுங்க. ஓகேண்ணா. வாட்டரில் போகிற மாதிரி அங்கே பாருங்க வாட்டர் தெரியுதுன்னா. ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அராகிரி ட்ரை வெட்டுங்க. ஓகேண்ணா. அது வந்து அங்கே பாருங்க, அங்கே இது மேட் தெரியுங்களா? ஆமாம். இங்கேருந்து வாட்டர் போட்டுருவோம். ஓகே. அங்கே போனீங்கன்னா மேட்டில் அப்படியே மேலே போயிடும். நீங்கள் அவங்க எடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த பலூன் நம்மளுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்பீடுங்க. இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஜர்க்காயிருச்சு. எங்கேயாவது வந்து கவுத்து விட்டுருமோன்ட்டு. இது கவுத்து விட்டாங்கன்னு தண்ணியில் விழுந்துருவோம். இது கவுத்து விட்டு நல்லா அடிபட்டுரும். பட் சேஃப் லேண்டிங் தாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து நிற்குங்க அந்த பலூனு. வேவ் பூல் பேக் சைடு தான் வந்து நம்மளுக்கு ரெயின் டான்ஸ் இருக்குங்க. இந்த ரெயின் டான்ஸோட வாட்டர் ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிஸ்லிங் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப தண்ணி ஓவராக அடிக்காமல் ரொம்பவே ஸ்மூத்தாக கூலாக இருக்குது. செமையாக ஃபன் பண்ணலாங்க சம்மருக்குலாம் வந்தீங்க அப்படின்னா. வேவ் பூலும் வாட்டர் ஃபால்ஸும் வந்து நம்மளுக்கு டைமிங் ஆப்ரேட்டுங்க. அதுவும் க்ரௌட் இருக்கும்போது தான் வந்து அதோட ஆப்ரேட்டிங் டைமிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு இப்போ 1 o'clockனு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். பட்டு கோவைக்கு நேரத்தில் ஒரு ஹிடன் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. அது பெருசாக யாருக்கும் தெரியல. நான் எங்கே அப்படிங்கிறது காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம டேஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கிட்ஸ் ரைட்ஸ்லாம் இருந்துச்சுல, அதுக்கு பேக் சைடு தாங்க இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலோட மேக்ஸிமம் டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 6 அடிங்க. ஆக்சுவலாக கோவைக்கு நேரத்துலேயே இருக்கிறதுலே இந்த ஸ்விம்மிங் பூல் தான் வந்து ஆழம் அதிகங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஈவனாக இருக்கும். ஸோ ஆழம் இருக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த இடம் தான் வந்து அந்த மேக்ஸிமம் டெப்த்து 6 அடிங்க. உள்ளே போக போக நம்மளுக்கு அப்படியே ஆழம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூலுங்க.
ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம, அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு கேர்ள்ஸ் ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ தான் வந்திருக்காங்க இன்றைக்கி. கோவைக்குண்டத்துலேயே கிட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 4 பேர் மட்டும் வேவ் பூலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ கோவைக்குண்டில் இருக்கிற வேவ் பூல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. வேவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரைட்டு லெஃப்ட் போகும். இந்த ஏரியாவில் தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸாகவும் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவும் அடிக்குங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பார்த்துருவோம். வேவ் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் நேராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் சென்டராக வரும். வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோவை கொண்டாட்டம் வாட்டர் ஃபால்ஸு ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்துச்சு தான் சொல்லணுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எல்லா பக்கமே தண்ணியோட ஃபோர்ஸும் அதிகமாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் நானே கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க. கோவை கொண்டாட்டம் வாட்டர் தீம் பார்க் பார்த்திங்க அப்படின்னா 1999 பிரசாந்த் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. நம்மளுக்கு லாக்கர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த கவுண்டரில் வந்து நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ட்ரெஸ்ஸஸ் பெர்முடாஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா, 150 ரூபா, டிஷர்ட்டு 175, டவல் 100, லேடிஸ் பேண்ட் 200 அண்ட் 3/4 பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான பெரியவங்களுக்கான ஸ்விம்மிங் கேப்பும் ஸ்விம்மிங் காகுல்ஸு, அதுக்கப்புறம் புல் ரைடுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் சார்ஜ் பண்ணுங்க. வாட்டர் ஃபால்ஸ்க்கே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கேண்டீன் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம் அதுக்கான ப்ரைஸஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா ஐட்டம் எல்லா நாளும் கிடைக்காதுங்க. க்ரௌட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரௌட் இல்லாத டைம் பார்த்திங்கன்னா 1-2 தான் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இன்றைக்கி என்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கோபி சில்லி இருக்குது. நம்ம வந்து ஆஃப் வாங்கியிருக்கோம். தக்காளி ஆஃபு, தயிர் ஆஃபுங்க. அதுக்கான ரைத்தாவும் குருமாவும் அதுக்கப்புறம் பிக்கிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இன்னாஃபாக தான் இருந்துச்சு, போதுமானதாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா தீம் பார்க்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரேட் அதிகம். இங்கே 70 ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல் பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்மளுக்கு இங்கே டீ, காஃபி, பூஸ்ட்லேருந்து கோபி சில்லி ஸ்வீட் கார்ன் வரைக்கும் இருக்குது. அதோட என்னென்ன மெனு அதுக்கான ப்ரைஸிங் இருக்குங்க. இந்த பாண்டா ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெய்டுங்க. ஆக்சுவலாக 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. நம்ம இப்போது கோவை கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய டேஷிங் கார் தான் ஓட்ட போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய சேடான விஷயம் வந்து டேஷிங் காரில் நான் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக வந்து யாரு கூடயும் ஃபைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைங்க. பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு இந்த ரைடை ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஸோ நம்ம ரைடை போய் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:10 ஆச்சுங்க. வெயில் சும்மா வச்சு செஞ்சிட்ருக்கு. February 7 தான், இன்னும் March, April, மேலாக இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னே தெரில. தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. தண்ணி விட்டு வெளியே வந்தோடனே வந்து இந்த மாதிரி தான் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சீக்கிரம் ட்ரை ஆயிடுறோம். வெறுங்கால் நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து காலை கீழே வைக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்கும்போது தெரிலிங்க. கோவை கொண்டாடத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு வெல் மெயின்டெனன்ஸில் இருக்குது. நம்மளுக்கு க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லாதனால நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் ஷவர் இருக்குது, ப்ரைவேட்டாக வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குது, அதுக்கப்புறம்
1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வந்து சோர்ஸஸ் இருக்குது, வாட்டர் சோர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இன்னொன்று நம்மளுக்கு மிரரும் இருக்குங்க. ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கோவைக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து 1 மணிக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பி கேமரா வச்சுட்டு வெயில் அதிகமாக இருக்கனால வந்து அந்த வேவ் பூல், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், அந்த ப்ரைவேட் ஸ்விமிங் பூலாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அப்படியே இப்போ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோவை கொண்டாடத்தில் 2025 அப்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸு ஆர்ச்சி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள அந்த வாட்டர் ஸ்லைட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஃபெப் எண்டுங்கிற மாதிரி அங்கே வேலை சென்டருக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இல்லைங்க, ஆமாங்க, அது வந்து ஏப்ரல் 1st 2nd வீக் இல்லைனா மே 1st வீக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மருக்குள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பிளானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோவை கொண்டாட்டம் நம்மளுக்கு ஹை த்ரில் வாட்டர் ரைட்ஸு, ஹை த்ரில்லு, இட்ஸ் ட்ரை கேம்ஸை எதிர்பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த தீம் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ஸோடையும் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோவை கொண்டு வரலாம். நம்மளுக்கு ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. ஸ்விமிங் பூலில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது, ஆழம் ஓரளவு கம்மியாகவும் இருக்குங்க. ஸோ ஃபேமிலியோட கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதை முக்கியமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரானதுங்க. இப்போ கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. பட் வீக் டேஸில் வந்துக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு தீம் பார்க்கும் போனீங்க அப்படின்னா வீக் டேஸில் ஒரு லீவ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா க்ரௌட் ஆயிரும். போன டைம் நான் வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து வீக்கெண்டில் என் ஃப்ரெண்டு வந்து இருந்தாப்புல நிறைய க்ரௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி. இப்போ நான் ஒருத்தனா வந்திருக்கனால வந்து அதுவும் டிசப்பாயின்மெண்ட் தான். நம்மளுக்கு நிறைய ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணல. நீங்கள் ஒரு 4-5 பேர் வந்துட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க. நம்ம சம்மர் சீசனில் கோவைக்கு நடந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துலையும் ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.